அன்புள்ள மாணவ செல்வங்களே, ஆறுநாட்டு வேளாளர் தலைமை சங்கத்தின் சார்பாக கனிவான வணக்கங்கள். கல்வி உதவித்தொகை விண்ணப்பம் இந்த ஆண்டு முதல் கூகுள் ஃபார்ம் என்ற வடிவத்தில் தங்களுக்காக தரப்பட்டுள்ளது. இதை தாங்கள் இருந்த இடத்திலிருந்தே தாங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் செய்து கொள்ளலாம். இந்த கல்வி உதவித்தொகை விண்ணப்பிக்கும் அனைவருக்குமே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்தால் காலேஜ் முதல் ஆர்ட்ஸுக்கு, இன்ஜினியரிங், மெடிசின், சிஏ, லா மற்றும் பிஹெச்டி போன்ற பல படிப்புகளுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அந்தந்த படிப்புக்கு ஏற்றாற்போல் கல்வி உதவித்தொகை நிர்வாகிகளால் நிர்ணயம் செய்யப்படும். இந்த விண்ணப்பம் சப்மிட் செய்வ கடைசி நாள் வருகின்ற 30/9/2024, அதாவது செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் இந்த ஃபார்மை சப்மிட் செய்ய வேண்டும். 5 மணிக்கு மேல் இந்த ஃபார்ம் டீஆக்டிவேட் ஆகிவிடும். அதே போல் தாங்கள் ஏதாவது சப்மிட் செய்து அதில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் அது 30/9/2024 திருத்தத்தை மேற்கொள்ளலாம். இந்த ஃபார்மை நீங்கள் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏற்படும் சிறு சிறு சந்தேகங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவை தங்களுக்காக பதிவிடுறோம். நீங்கள் செய்ய வேண்டியது 2 விஷயம். ஒன்று நம்ம ஏவிஎஸ் ஸ்காலர்ஷிப் 2024 என்ற வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை இணைச்சிக்கங்க. 2வது நமது சமூகத்தின் யூடியூப் சேனலான ஆறுநாட்டு வேளாளர் சமூகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதை நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் அடிக்கடி உங்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை சம்பந்தமாக விவரங்கள் வரும். இந்த ஃபார்மை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனேயே உங்களோட இமெயில் ஐடியை அது ஃபஸ்ட்டு அதில் காட்டும். ஸோ இது உங்களோட இமெயில் ஐடியான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதில் உங்களோட இமெயில் ஐடி மாறி இருந்திருந்ததுன்னா இதை சுவிட்ச் அக்கௌண்ட்ஸ் என்று மாற்றி விடுங்கள். தங்களுக்கு இதெல்லாம் தெரியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அடுத்தது இதை ஓகே செய்தவுடன் அடுத்த நெக்ஸ்ட் அதில் இது பண்ணுறப்ப உங்களோட இந்த படிவத்தை ஃபில் பண்ணுறதுக்காக என்னென்ன நம்ம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் இதில் போட்டிருக்காங்க. இதை தெளிவாக படிச்சுக்கோங்க. இதை படித்து இது ஓகே கொடுத்துட்டு அடுத்ததுக்கு போனால் தான் உங்களோட இது வரும். ஸோ அதனால் இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் மாணவர் தான் போட்டிருப்போம். அப்போனா மாணவர்னா மாணவி கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. மாணவி தான் முதல். மாணவர் அப்படிங்கிறது மாணவியும் குறிக்கும், மாணவனையும் குறிக்கும். இது ஒரு பொது சொல்லாகும். அதனால ஃபார்ம்ல எல்லா இடத்துலையும் மாணவர் இருக்கும், குழம்பிக்க வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரே இமெயில் ஐடியில் மட்டும்தான் போகணும். அவங்களோட ஒரு இமெயில் ஐடி இதில் தான் மட்டும் போகணும். வேற எந்த இமெயில் ஐடியிலையும் அவங்க வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா 2 ஃபார்மாக ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா 2மே ரிஜெக்ட் ஆயிரும். ஒரே பேருக்கு 2 இமெயில் ஐடியில் வந்துச்சுன்னா சிஸ்டம் எடுத்துக்காது. அதனால இது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க. ஒரு இமெயில் ஐடி, அதே போல் உங்களுக்கு எல்லா கரஸ்பாண்டன்ஸும் இந்த இமெயிலில் மட்டும்தான் வரும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. தபால்லையும் அனுப்புவாங்க. இருந்தாலும் உடனுக்குடன் உங்களுக்கு இமெயிலில் மட்டும்தான் எந்த ரெஸ்பான்ஸ் வரும். அதனால் இமெயிலையும் நீங்கள் டெய்லி கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இது முடிச்சோன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல உங்கள் பேர் அதை எழுதுகிறப்போ தெளிவாக போட்டுக்கணும். உங்கள் பேர் இப்போ அகிலானா அகிலா, அப்பா பேர் ஜே, இனிஷியல் ஜேனா அகிலா போட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு ஜே, அகிலா போட்டு புள்ளி வச்சு ஜே அப்படிலாம் போடக்கூடாது. அகிலா போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் போட்டு ஜே. அடுத்து உங்களோட பாலினம் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. அடுத்த டேட் ஆஃப் பர்த் இது கொஞ்சம் அக்யூரேட்டாக போய் பார்த்து கரெக்டாக போட்டுக்கங்க. எல்லாமே இங்கே சாம்பிளாக தான் போட்டிருக்கு, இதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது உங்களோட தொலைபேசி எண்ணை கரெக்டாக போடுங்க. அதாவது வாட்ஸ்அப் நம்பரை போட்டிங்கன்னா எல்லா கரஸ்பாண்டன்ஸும் அதில் வரும். நீங்கள் குரூப்லையும் சேர்ந்துக்கங்க. அடுத்து இந்த ஆதார் நம்பர், இந்த ஆதார் நம்பர் கம்பல்சரியாக நோட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா உங்கள் பேர்லேயே அகிலா ஜேங்கிற பேரில் இன்னொரு அகிலா ஜே இருந்ததுன்னா, ஒரே ஊராக இருந்ததுன்னா நாளைக்கு இந்த ஆதார் நம்பரை வச்சு தான் உங்களை கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஆதார் நம்பர் மாற்றி கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. அடுத்தது முக்கியமானது உங்கள் தபால் அனுப்ப வேண்டிய முகவரி. ஏன்னா இந்த தபால் அனுப்புறதுலாம் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை இருக்குது. இந்த ஃபார்ம் இந்த தபால் எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு அந்த கல்வி உதவித்தொகை கொடுப்பாங்க. அதனால் இந்த அட்ரஸையும் தெளிவாக இது மாதிரி அடிக்கணும். ஒரே லைனில் அடிக்கிற மாதிரி அடிக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க பாருங்களேன். அது கீழே இந்த பொண்ணு ஃபில் பண்ணியிருக்கு. 30/31 முருகன் இல்லம், 5th கிராஸ், ராமலிங்க நகர், உறையூர், திருச்சி. அந்த பின்கோடோட போட்டிருக்கு பாருங்க. அதனால அது மாதிரி நீங்களும் ஃபில் பண்ணணும். இந்த சாம்பிள் காட்டின மாதிரியே நீங்கள் ஃபில் பண்ணணும். கிராமமாக இருந்தால் மேலே இருக்க எக்ஸாம்பிளை பார்த்துங்க, டவுனாக இருக்குது இது கீழே. அடுத்தது குடும்பத்தோட வருமானம். இங்கே உங்கள் அப்பாவதும் போடணும், அம்மாவதும் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, அப்போ அதனால இவ்வளோ வருமானம் வருது, அதை நீங்கள் போடுங்க. அடுத்தது இப்போது இங்கே உங்கள் அப்பாவோட சொந்த விவரத்தை இதில் ஃபில் பண்ணணும். மாணவரோட அப்பா பேர். ஸோ அப்பா பேர் என்ன, இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்பேஸ் விட்டு ஒரு கேப் விட்டு அவங்க இனிஷியல் போடணும். இங்கே அப்பாவோட பூர்வீக ஊர், அப்பாவோட இப்போ நீங்கள் திருச்சியில் வசிச்சுட்டு இருந்தீங்கன்னா திருச்சின்னு போடக்கூடாது. அப்பா எந்த ஊரில் பிறந்தாரோ அவங்க பாட்டா ஊர் எதுவோ
அது இது போடணும். இப்போ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் புத்தனாம்பட்டி அவங்க சொந்த ஊர். இந்த பாப்பாவோட அப்பா கோத்திரம் அவங்க வந்து என்ன கோத்திரம் அப்படின்னு போடுறப்ப இதில் கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுனில் எல்லா கோத்திரமும் வரும். இப்போ இந்த பொண்ணோட கோத்திரம் உதாரணத்துக்கு அவங்க மருதுடையான் கோத்திரம் இங்கே இது இது பண்ணியிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அவர் சொந்தமாக தொழில் வச்சிருக்கிறாரா, இல்லை விவசாயம் பண்ணுறாரா, இல்லை ப்ரைவேட்டில் இருக்காரா, கவர்மெண்ட்டில் இருக்காரான்னு வரும். இப்போ இந்த பொண்ணோட அப்பா வந்து ப்ரைவேட் ஜாபில் இருக்காருன்னு போடுறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க வேலை செய்கிற இடத்தோட முழு விவரம், இப்போ சொந்த இடமா சொந்த தொழிலாக இருந்தால் அந்த தொழில் நிறுவனத்தின் பேரை போடணும். இந்த மாதிரி வெங்கடேஸ்வர ஆடுவர், மணச்சநல்லூர், திருச்சி டிஸ்ட்ரிக்ட், பின்கோடோட அந்த அட்ரஸ் போடணும். இப்போ இந்த மாணவியோட தந்தை அப்பா வந்து மங்கலில் மேனேஜராக இருக்காருன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கணும். மேனேஜர் மங்கல், அந்த ஃபுல் அட்ரஸ் இங்கே என்எஸ்பி ரோடு மட்டும் போட்டிருக்கு, அந்த நம்பரோட சேர்த்து என்எஸ்பி ரோடு திருச்சி அந்த பின்கோடோட இதை தெளிவாக போட்டுருணும். இது அப்பாவோட இது வச்சு. அடுத்தது இப்போ உங்க அந்த மாணவியோட தாயார் விவரம், இந்த மாணவியோட தாயார் அவங்க இங்கேயும் அதே மாதிரி தான் பேர் கரெக்டாக போட்டுக்கோங்க. மாணவியோட அம்மா பிறந்த ஊர், இப்போ அவங்க அப்பா ஊர் புத்தனாம்பட்டி, அம்மாவும் இங்கே தானே இருக்காங்கன்னு புத்தனாம்பட்டி போடக்கூடாது. அவங்க அம்மா எந்த ஊரில் பிறந்தாங்கங்கிறதுக்கு இதில் போட்டிங்கன்னா நிறையா வரும். ஸோ இந்த பொண்ணு வந்து அம்மா வந்து போன்நாயகம்பட்டியில் பிறந்திருக்காங்க, போன்நாயகம்பட்டி. இங்கே வந்து அம்மா பிறந்த கோத்திரம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்கள் அப்பாவோட கோத்திரம் போடக்கூடாது, அம்மா எந்த கோத்திரம் உங்கள் தாத்தாவோட கோத்திரத்தை இங்கே எழுதுங்க, போடணும். ஸோ இதை கிளிக் பண்ணால் இதுலேயும் நிறைய கோத்திரம் வரும். இப்போ இந்த பொண்ணோட அம்மா வந்து மாத்துடையான் கோத்திரத்தில் பிறந்திருக்காங்க, அதனால மாத்துடையான் கோத்திரம்னு போடுறாங்க. இதெல்லாம் முக்கியம். அடுத்தது இந்த நம்ம நிர்வாகத்துக்காக நம்ம உங்கள் ஊருக்காக ஒரு நிர்வாக குழு மெம்பர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றின விவரம் நீங்கள் கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த தலைமை சங்க நிர்வாக குழு மெம்பர் தான் உங்கள் சார்பாக இங்கே தலைமை சங்கத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கிற மீட்டிங்க்கு வருவார். ஸோ உங்கள் சார்பாக அவர் பண்ணுறப்போ நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு உங்கள் ஊருக்காக அவர் சேவை செய்கிறாரு. அதனால் அதில் வந்து அவங்களோட இது ரெக்கமெண்டேஷன் கம்பல்சரியாக வேணுங்கிறதுக்காக இந்த 6 நாட்டு வேளாளர் தலைமை சங்கத்தோட நிர்வாக குழு உறுப்பினர் விவரத்தை நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து எங்கே நீங்கள் வசித்தாலும் சரி, இப்போ நீங்கள் திருச்சியில் வசிச்சுக்கலாம், இல்லை மணச்சநல்லூரில் வசிக்கலாம், உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் வசிக்கலாம். உங்களுக்கு என்னன்னா உங்கள் கிராமத்தில் இருக்கிற இப்போ இந்த புத்தனாம்பட்டி கிராமத்துக்குன்னு ஒரு நிர்வாக குழு மெம்பர் இருப்பார். இப்போ உங்கள் வீடு திருச்சியில் இருக்குன்னா திருச்சிக்குன்னு ஒரு 3-4 பேர் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இருப்பாங்க. நீங்கள் இந்த படிவத்தை வந்து யாருக்கிட்ட வேணால் நீங்கள் ஒரு அப்ரூவல் வாங்கணும், ரெக்கமெண்டேஷன், அவங்க பரிந்துரை கடிதம் கொடுக்கணும். அந்த நிர்வாக குழு உறுப்பினர் வந்து பரிந்துரை கடிதம் கொடுக்கணும். அதுக்கு அந்த பரிந்துரை கடிதத்தோட மாடலை நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் அவங்களோட பற்றின முழு விவரத்தை இந்த இடத்துல நீங்கள் அவரை பற்றின விவரத்தை இங்கே குறிக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் ரெக்கமெண்டேஷன் யாருக்கிட்ட நீங்கள் வாங்க போகிறீங்களோ அவங்களோட எந்த ஊர், அவரோட ஊர். இப்போ நீங்கள் புத்தனாம்பட்டி மெம்பர்கிட்ட வாங்கினீங்கன்னா புத்தனாம்பட்டின்னு போடுங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா திருச்சி மாநகரம் எல்லாமே இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் வசிக்கிற இடத்தோட நிர்வாக குழு உறுப்பினரோ இல்லை உங்கள் பூர்வீகோட நிர்வாக குழு உறுப்பினரோ இவங்கள்ட்ட மட்டும் வாங்குங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து அவங்க புத்தனாம்பட்டி நிர்வாக குழு உறுப்பினர்கிட்ட வாங்கிடுறாங்க. ஸோ அது புத்தனாம்பட்டின்னு செலக்ட் பண்ணுறாங்க. அந்த உறுப்பினரோட பேர் வந்து அந்த பொண்ணு வந்து எழுதணும், டைப் பண்ணணும், இந்த இடத்துல ஃபில் பண்ணணும். இதை நான் எப்படி சார் ஃபில் பண்ணுறது அப்படின்னா, அதான் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்தந்த ஊர் பேரை போட்டு அந்த உறுப்பினரோட பேரும் போட்டுருவாங்க. ஸோ அவங்களோட ஃபோன் நம்பரும் இருக்கும். இதில் நீங்கள் அவங்களோட பேரை இங்கே எழுதிக்கிங்க. அடுத்தது உங்கள் உறுப்பினருக்கு வந்து ஒரு அடையாள அட்டை வழங்கியிருப்பாங்க, அதையும் நீங்கள் வாங்கி இந்த இடத்துல ஃபில் பண்ணிடுங்க. உங்கள் உறுப்பினரோட நிர்வாக குழு உறுப்பினரோட அடையாள அட்டை வாங்கி அதை நீங்கள் அதில் எல்எம் நம்பர், எல்எம்னா லைஃப் மெம்பர் நம்பர்னு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அடையாள அட்டை இருக்குது. உங்களுக்கும் தலைமை சங்கத்தின் மூலமாக தர இருக்கிறாங்க. அதை கரெக்டான படிவம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தா அதுக்கான படிவம் இருக்குது, மெம்பர் ஆகி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் உண்டு. அடுத்தது உங்கள் நிர்வாக குழு உறுப்பினர்கிட்ட நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் ஃபார்ம், அதாவது பரிந்துரை கடிதத்தை வந்து நீங்கள் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி இதில் பதிவிடணும். அந்த பரிந்துரை கடித மாடல் வந்து உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு இன்னும் 2 நாளில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த பரிந்துரை கடிதத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கையில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் பேர், அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். நீங்கள் உங்கள் பேர், நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ எதுக்கு கல்வித்தொகை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத போட்டுட்டு உங்கள் ஊரோட நிர்வாக குழு உறுப்பினர், உங்கள் ஊரோ பூர்வீக ஊரோ இல்லைன்னா நீங்கள் வசிக்கிற இடத்தோட நிர்வாக குழு மெம்பர்கிட்ட நீங்கள் பார்த்து ஒரு கையெழுத்து வாங்கிட்டு அந்த கையெழுத்து வாங்கின ஃபார்மை நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே ஸ்கேன் பண்ணிவிட்டு
அதை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். இந்த பொண்ணு வந்து அவர் வாட்ஸ்அப்பில் வச்சுருக்குது, அவர் அங்கேருந்து சைன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி இந்த பொண்ணு வந்து ஏற்றிருக்கு. ஸோ அதே மாதிரி இதை நீங்கள் ஏற்றணும். அடுத்தது உங்களோட கல்வி தகுதி. இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போதைக்கு ப்ரெசென்ட்டாக நீங்கள் என்ன படிக்கிறீங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து இப்போ யூஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு அது படிச்சுட்டு இருக்குது. ஸோ இதில் எல்லாமே இருக்குது, மெடிக்கல் இருக்குது, லா இருக்குது, பேராமெடிக்கல் இருக்குது, பிஹெச்டி சிஏ வரைக்கும் இருக்குது. இதில் விடுபட்டது வந்து அதர்ஸ்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த பொண்ணு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்குது. அடுத்தது இந்த பொண்ணு வந்து என்ன குரூப்பு, எந்த காலேஜில் படிக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் என்ன குரூப் இருக்குன்னு அதில் இந்த பொண்ணு வந்து பிகாம் படிக்கிறாங்க, அதனால் அந்த மாணவி வந்து பிகாம்னு போட்டிருக்கு. அடுத்தது எந்த இயர் படிச்சுட்டு இருக்காங்க, அதாவது இப்போ கரண்ட் அகாடமிக் இயரில் 2024-25 எந்த இயர் படிச்சுட்டு இருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர்னு வரும். ஸோ இந்த பொண்ணு வந்து இப்போ செகண்ட் இயர் வந்து படிச்சிருக்கு. ஸோ இந்த 2024-25 அது படிக்கிற காலேஜ் நேமை இங்கே வந்து ஃபில் பண்ணணும். இப்போ இந்த பொண்ணு வந்து நேரு மெமோரியல் காலேஜ்னு அங்கே படிக்குது. இப்போ நீங்கள் வந்து சிதம்பரம் பிள்ளை மகளிர் கல்லூரியில் படிக்கலாம், அப்படி அது மாதிரி இல்லைன்னா திருச்சியில் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களில் படிக்கலாம், உள்ளது சிவானி கல்வி குழுமத்தில் படிக்கலாம். அது எங்கே படிக்கிறீங்களோ, நம்ம இது ஆக்ஸ்போர்டு, ஜெயராம் கல்லூரி, நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, இப்போ தனியாக வேறு கல்லூரியில் படித்தாலும் அதில் ஃபுல் நேம், கல்லூரி நேமு, அது எந்த இடத்துல இருக்குது, அதோட பின்கோடு என்ன, எல்லாமே போடணும். ஸோ இந்த பொண்ணு வந்து நேரு மெமோரியல் காலேஜில் புத்தனாம்பட்டியில் முசிறி தாலுக்கில் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் படிக்கிறாங்க. ஸோ அந்த பின்கோடோட தெளிவாக போட்டிருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் போடணும். ஸோ நீங்கள் படிக்கிற காலேஜோட ஸ்டேட்டஸ் என்ன, இப்போ புத்தனாம்பட்டி நேரு மெமோரியல் கல்லூரிலேயே கவர்மெண்ட் கோட்டாவும் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்ஸ் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ இந்த பொண்ணு வந்து நல்ல மார்க் எடுத்து கவர்மெண்ட் எய்டடில் அது படிச்சுட்டு இருக்குது. அடுத்தது இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த காலேஜில் படிக்கிறப்போ ஒரு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்க. இது செகண்ட் இயர் படிக்கிறதுல கண்டிப்பாக ஐடி கார்டு இருக்கும். அப்படி ஐடி கார்டு இல்லை, நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்துருக்கேன் அப்படின்னா அந்த ஐடி கார்டோட காப்பி, அப்படி இல்லைன்னா டியூஷன் ஃபீஸோட ரெசிப்ட், இல்லைன்னா போனஃபைட், இதில் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். ஏதாவது ஒன்று நீங்கள் ஏற்றினா போதும். போனஃபைட் சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்கள் காலேஜில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் இந்த பொண்ணு பேரை போட்டு இஸ் அ போனஃபைட் ஸ்டூடெண்ட் ஆஃப் அவர் காலேஜ் ஸ்டடிங் இன் பிகாம் செகண்ட் இயர் அப்படின்னு போட்டு கொடுப்பாங்க. அது காலேஜில் கேட்டு வாங்கணும். அப்படி இல்லைன்னா டியூஷன் ஃபீஸ் நீங்கள் பணம் கட்டியிருப்பீங்களா, அதோட ரெசிப்ட் அப்லோட் பண்ணால் போதும். காலேஜோட ஐடி கார்டு, இது மூணில் ஏதாவது ஒன்று பண்ணால் போதும். அடுத்தது இப்போ வந்து போன வருஷம் நீங்கள் நம்ம இதில் தலைமை சங்கத்தில் நடத்தின 24/12/2023 கல்வி திருவிழான்னு ஒரு பெரிய 50 விழாவை நடத்தினாங்க. அதில் நீங்கள் பரிசு தொகை அதாவது உதவித்தொகை வாங்கியிருக்கீங்களாங்கிறத போடணும். இந்த பொண்ணு லாஸ்ட் இயர் வாங்கியிருக்கு, அதனால எஸ்ன்னு போட்டிருக்கு. இதுக்கப்புறம் இதோட உங்களோட உறுதிமொழி, இதில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. இதெல்லாம் தெளிவாக படித்து பார்த்துக்கிட்டு, அதாவது 30/9/2024 மாலை 5 மணி தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் இதை சப்மிட் பண்ணணுங்கிறதையும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சப்மிட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து எதுவும் இதில் கரெக்ஷன் பண்ணிங்கனாலும் உங்களோட கரெக்ஷன்ஸை நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். எல்லாமே 30/9/2024. ஸோ இது சப்மிட் பண்ணோடனே உங்கள் ரெஸ்பான்ஸ் ஹஸ் பீன் ரெக்கார்டர்னு இப்படி வந்திருக்கும். நீங்கள் எப்போ வேணால் இது போய் எடிட் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் அதில் போய் நீங்கள் எப்போ வேணால் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட விவரம் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், எதுவும் இதாகாது. அதனால் நீங்கள் மெயினாக மனசில் வச்சுக்க வேண்டியது 3 விஷயங்கள். உங்கள் ப்ராப்பர் இமெயில் ஐடி, ரெண்டாவது கடைசி தேதி 30/9/2024, மூணாவது உங்கள் இசி மெம்பர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ஒரு டவுட்ஸ்க்காக தான் இதை போட்டிருக்கிறோம். இதில் மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அந்த யூடியூப் சேனலில் அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் உங்கள் டவுட்டை வந்து அதை தெளிவாக அதை போட்டுருங்க. அந்த டவுட்டை எடுத்து அதை அப்படியே வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் போட்டுருவோம். இந்த மாணவர் வந்து இந்த டவுட்டு கேட்டிருக்காரு, அதுக்கு என்ன ரிப்ளைன்னு நாங்கள் வாட்ஸ்அப்பில் போட்டுருவோம். அதனால் யூடியூப் சேனலில் நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் நீங்கள் படிக்கின்ற கல்லூரியில் மிக சிறந்த மாணவராகவும் ஒழுக்கமான மாணவராகவும் பயின்று நமது நாட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நமது சமுதாயத்திற்கும் நல்ல பேரை வாங்கி கொடுத்து தாங்கள் மிகப்பெரிய பொறுப்பில் ஒரு அரசு அதிகாரியாகவோ இல்லது தனியார் ஊழியராகவோ அல்லது மிகச்சிறந்த தொழிலதிபராகவோ விளங்கி நமது சமுதாயத்தின் பேரை மென்மேலும் காப்பாற்ற அருள் புரிய எல்லாம் வல்ல அகிலாண்டேஸ்வரி உடனாய ஜம்புகேஸ்வரர் அருள் புரிய வேண்டி அவரின் பாதம் பணிந்து நிர்வாகிகள் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.